ஆளுநர் உரை வாசிக்காமலேயே சென்றது சிறுபிள்ளைத்தனமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆண்டுக்கான நடப்பு கூட்டத்தொடரானது இன்றைக்கு தொடங்கிய நிலையில் ஆளுநர் வந்த பிறகு உரையை வாசிக்காமலேயே சென்றார். இதைத் தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் இது தொடர்பாக விமர்சித்திருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். முதலமைச்சர் கூறியவற்றை தற்போது நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு. அதை மீறுவதையே ஆளுநர் தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை விமர்சித்து இந்த பதிவை அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது எனவும் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையும் தொடர்ந்து அவமதிக்கக்கூடிய ஆளுநரின் செயல் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் அந்த பதவியில் ஏன் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதே அனைவரின் மனதிலும் எழும் வினா எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருடைய இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்து தன்னுடைய அந்த சமூக வலைதள பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்றார். ஏற்கனவே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அதற்கு ஆளுநருடைய அந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போல ஆளுநருடைய தரப்புக்கு ஆதரவு தெரிவித்தும் பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கருத்தை சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல, இது சிறுபிள்ளைத்தனமானது என கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.